ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸுக்கு முன்பக்கம் வந்து கழுத்து வந்து தைச்சிருப்போம். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கழுத்து தைக்கும்போது இப்போ கழுத்துக்கு நம்ம கரெக்டாக அந்த முக்கில் இருந்து நம்ம எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த 1/2 இன்ச்சோ இல்லைன்னா 3/4 இன்ச்சோ மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டு கட் பண்ணி நம்ம நீட்டாக தைச்சிருப்போம். நம்ம தைச்சி முடித்த பிறகு நம்ம ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ரண்ட் சைடு கழுத்து வந்து நீட் ஃபினிஷிங்காக நீட்டாக வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம கழுத்து எப்படி போயிடும்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் போயிடும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து நமக்கு வி ஷேப்பில் இருக்கும். நம்ம இந்த கொளுத்தெல்லாம் கொளுத்தி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வரவே வராது. இதே ப்ராப்ளம் உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வந்து நம்ம கழுத்தோட அளவை வந்து நீங்கள் இப்போ 3 இன்ச்சுக்கு எடுத்துருக்கீங்க 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ கழுத்தோட அளவு வந்து எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. அப்போ கீழேயும் நம்ம அதே 3 இன்ச் தான் எடுப்போம். ஸ்ட்ரைட்டாக வச்சு அதே 3 இன்ச்சுக்கு எடுப்போம். ஆனால் நீங்கள் அப்படி எடுக்காமல் இப்போ 3 இன்ச்சு மேலே எடுத்தீங்கன்னா கீழே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3/2 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அப்படி வேண்டான்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே நம்ம 3 இன்ச்சு எடுக்கிறது, நீங்கள் கீழே வந்து 3 இன்ச்சு எடுக்காமல் கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கோங்க. கூட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட ஷேப் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருப்போம். அந்த ஸ்ட்ரைட்டாக லைன் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கழுத்தோட ஷேப் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கே இருக்கும். உங்களுக்கு வி ஷேப்புக்கு போகாது. இப்போ நான் ஒரு லைனிங்கில் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து இது முன்பக்கம் தான். பிரின்சஸ் கட் ப்ளவுஸு மேலே வந்து 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே இது கீழே வந்து நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்கேன். அந்த முக்கில் இருந்து 3/4 இன்ச்சுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கும் அந்த கழுத்தோட ஷேப்பு கரெக்டாக வரும். தேங்க்யூ.